ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே மீண்டுமாக அன்பானவர்களை உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை பற்றி நாங்கள் அறிவித்து வருகிறோம். இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நாளாந்தம் உச்சக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். அப்படியாக அன்பானவர்களே, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அவருடைய சித்தம் எதுவோ அது நிறைவேறுவதற்கும் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தியும் வருகிறார். அப்படியாக நாங்கள் வேத வாக்கியங்களிலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். அன்பானவர்களை விளங்கிக் கொள்ளுங்கள். கடந்த வீடியோவிலும் நாங்கள் அந்த அத்திமரத்தை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். இன்று நாங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு காலமாக அடிமைப்பட்டு மற்றவர்களினாலே துன்புறுத்தப்பட்டு மற்றவர்களினாலே வாதிக்கப்பட்டு அவர்கள் செய்த அந்த தேவனுக்கு விரோதமான பகையாலே தேவன் வெறுக்கின்ற அருவருப்பின் காரணத்தினாலே ஆண்டவர் அங்கே தீர்க்கதரிசிகளினூடாக, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளினூடாக எருசலேமையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவர் அங்கே சொன்னதன் நிமித்தம் அங்கே எருசலேம் மொட்டையடிக்கப்பட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதியினருக்குள்ளாக திரட்டப்பட்டும் மிக நீண்ட காலமாக அப்படியாக அவர்கள் புறஜாதியினாலே அங்கே துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு அப்படியாக அங்கே நிறைய விதமான பிரச்சனைகளை சந்தித்து ஆண்டவர் சொன்னார், அங்கே நான் அவர்களை கடைசி காலத்திலே கூட்டி சேர்ப்பேன், அவர்கள் எல்லா இடத்திலும் இருந்தும் நான் என்னுடைய தேசத்துக்கு அழைத்து வருவேன் என்று சொன்ன வார்த்தைகளின் நிமித்தம் நாங்கள் இன்று அந்த காரியத்தில் இருந்து நாங்கள் சில காரியங்களை பார்க்க போகிறோம். அன்பானவர்களை, உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் நாங்கள் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் ஒன்றையும் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கவனித்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். அன்பானவர்களே, ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து ஆண்டவர் அங்கே ஆபிரகாமையும் சாராளையும் அப்படியாக அழைத்து கொண்டு எந்த தேசத்துக்கென்று தெரியாமல், அதாவது கானான் தேசத்துக்கு போக சொல்லுறார். ஆனால் அங்கே அவன் எந்த விதமான ஒரு மாறுத்தரமும் சொல்லாமல் கிட்டத்தட்ட ஈராக் நாட்டில் இருந்து இப்போ இருக்கிற இஸ்ரேல் நாடு கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தூரம், அந்தளவு தூரம் வரும் என்று அங்கே வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அந்தளவு பெரிய தூரத்திற்கு தேவனுக்கு எந்த விதமான மறு காரியமும் சொல்லாமல் அவர் அங்கே புறப்பட்டு அந்த கானான் தேசத்துக்கு போகிறார். அப்போ அங்கே கானான் தேசத்துக்கு போன தேவன் ஆபிரகாம் அங்கே கானான் தேசத்திலே அங்கே என்ன செய்கிறார்? குடியிருக்கிறார். அன்பானவர்களே, அப்படியாக அங்கே ஆபிரகாமை தேவன் அதிகமாக நேசித்திருக்கிறார். இவ்வளோ எல்லா இடத்திலும் பிரச்சனைகள் நெருக்கடிகள் ஏற்படும் பொழுது கூட ஆபிரகாமை தேவன் என்ன செய்திருக்கிறார்? நல்லாக என்ன செய்திருக்கிறார்? கிட்டி சேர்ந்து அங்கே அவ்வளவாக தேவன் ஆபிரகாமை நேசித்திருக்கிறார். அன்பானவர்கள், அந்த நேசிப்பின் பிரகாரம்தான் ஆபிரகாமுக்கு அங்கே ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கிலிருந்து உண்டான வம்சம்தான் ஏசாவும் அங்கே அதாவது யாக்கோப்பும் வருகிறார்கள். அங்கே யாக்கோப்பை ஆண்டவர் வெறுக்கிறார், அங்கே ஏசாவை ஆண்டவர் ஏசாவை அங்கே வெறுக்கிறார், யாக்கோப்பை அங்கே என்ன செய்கிறார்? அங்கே நேசிக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். அப்படியாக அந்த யாக்கோப்பை நேசித்த தேவன் தான் அந்த இஸ்ரவேல் என்று சொல்லி அங்கே யாக்கோப்புக்கு ஆண்டவர் பேரிடுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். அப்படியாக ஆண்டவர் அங்கே பேரிட்டு வந்த அந்த நேரத்திலே ஆபிரகாமை என்ன செய்கிறார்? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதில் இருந்து அங்கே 12 கோத்திரங்கள் பிறக்கிறது. அந்த 12 கோத்திரங்கள் தான் அங்கே இஸ்ரவேல் கோத்திரம் என்று சொல்லப்படுகிறது.
அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ளே தான் அங்கே கானான் தேசத்திலே அங்கே யோசுவாவினாலே அங்கே நில இடங்கள் எல்லாம் பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அப்படி வாழ்ந்த பொழுதுதான் அங்கே அந்த அந்த இஸ்ரவேல் நாடு அங்கே அப்பொழுது அப்போ இருந்தது. அந்த இடம் தேசங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நான் சிதறடிப்பேன், இந்த ஜனங்களை நான் என்ன செய்வேன், எல்லா ஜாதிகளுக்குள்ளாகவும் என்ன செய்வேன், அவர்களை துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிறார். அங்கே ஓசியா நீங்கள் 3ஆம் அதிகாரம் அங்கே 4-5 வசனத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அவர்களை கடைசி காலத்திலே, அதாவது நான் அவரை கடைசி காலத்திலே என்னுடைய தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். அப்போ எங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி வருகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் கடைசி காலம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் தேசம் துளிர்விடும் பொழுது, அது அத்திமரம் துளிர்விடும் பொழுது அது கடைசி காலம் என்று வேதம் சொல்லுது. அவர் இயேசு கிறிஸ்துவாளர் வருவதற்கு முன்பாக அந்த அத்திமரம் துளிர்விட்டிருக்க வேண்டும். அதை நான் கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் அங்கே 32வது வசனமும் 33வது வசனமும் அதை சொல்லுகிறது. ஆனால் இப்போ அந்த ஜனங்களை அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அங்கே கிறிஸ்துவுக்கு பின் அங்கே 70ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு அங்கே என்ன செய்யப்படுது, யூதர்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறார்கள். சரி, இந்த சிதறடிக்கப்பட்ட யூதர்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் என்ன செய்திருக்கிறார் என்றதை நாங்கள் வேத வாக்கியங்களினூடாக எடுத்து பார்ப்போம். அன்பானவர்களே, நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் உபாகமம் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 64 65 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 64 65 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்பானவர்களை கவனியுங்கள். கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கின்ற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதறடிப்பார். அங்கே நீ உன் பிதாக்களுக்கும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். அந்த ஜனங்களுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது. உன் கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கின்ற இருதயத்தையும் சோர்ந்து போகின்ற கண்ணையும் மனச்சஞ்சலத்தையும் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஏன் அப்படி ஆண்டவர் அப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் அப்படி அவர் இந்த காரியத்தை சொன்னார் என்று சொன்னால், அங்கே அவர்கள் அநேகமான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அருவருப்புக்குள்ளாக காரியங்களை செய்தார்கள். புறஜாதியினர் மீது பெண் கொண்டார்கள், பணங்கள் பொருட்கள் மீது ஆசை கொண்டார்கள். அதில் விட என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், அவர்கள் விக்கிர ஆராதனைகளை என்ன செய்தார்கள், அதிகமாக விரும்பி செய்தார்கள். அன்பானவர்கள், அவ்வளவாக என்ன செய்தார், நீங்கள் நியாயாதிபதி புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். விக்கிரகத்தை அவர்கள் தொழுது கொள்ளும் பொழுது ஒருத்தரை எழுப்பி அதை என்ன செய்வார்கள், அதுக்கு எதிராக தேவன் காரியங்களை செய்வார். பேர்ந்து விக்கிரகத்தை விட்டுட்டு எங்களுக்கு ஆசாரியர் என்று கத்தும் பொழுது தேவன் பேர்ந்து ஆசாரியர் எழுப்பி விடுவார். இப்படியாகத்தான் அந்த காலத்தில் இருந்தது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அங்கே புறஜாதியினருக்குள்ளே நான் எல்லாத்தையும் என்ன செய்வேன், அங்கே எல்லாத்தையும் திரட்டி விடுவேன் என்று சொன்னார். அதுக்கு பிற்பாடு தான் ஏசாயா அங்கே 43ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்வேன், நாம் கூட்டி சேர்ப்பேன். அப்போ எப்படி கூட்டி சேர்ப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். வடக்கே இருந்தும் கிழக்கே இருந்தும் மேற்கே இருந்தும் அப்படியாக தெற்கே இருந்தும் எல்லா இடத்து அந்த 4 திசைகள் இருந்தும் நான் அவர்களை என்ன செய்வேன், தாருங்கள் என்று சொல்லி கூட்டி சேர்ப்பேன் என்று ஏசாயா 43ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அப்போ இதற்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு பின், அதாவது நீங்கள் கவனிச்சுங்கன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்கு பின் தேவன் சில காரியங்களை செய்கிறார். கிறிஸ்துவுக்கு பின், அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவுக்கு பின் 33வது வருஷம் அங்கே மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அங்கே அவர் சொல்லுகிறார் 1-2வது வசனத்திலே, இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போகும். அவர்கள் சீசர்கள் வந்து சொல்லுகிறார்கள், இந்த ஆலயத்தை பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆலயம் எல்லாம் என்ன செய்யப்பட்டு போகணும், இடிக்கப்பட்டு போகணும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போனதுக்கு பிற்பாடு என்ன செய்யப்பட்டுருது, அத்திமரம் பட்டு போச்சு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த அதாவது கான்ஸ்டன்டைன் கான்ஸ்டன்டைனுடைய ஆட்சி காலத்திலே அந்த ரோமர்கள் எல்லாத்தையும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா உலகம் பூராவும் சிதறடிக்கப்பட்டாச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 73ஆம் நூற்றாண்டில் இருந்து 1948ஆம் ஆண்டு வரைக்கும், அந்த கிட்டத்தட்ட 1875 வருடம்
யூதர்கள் எப்படியெல்லாம் துன்பப்பட்டார்கள். இதான் இந்த மிக முக்கியமான பேர். ஏன்னா தேவன் என்ன செய்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன அன்பானவர்களே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக செயல்பட்ட அநேகமான ஜாதிகள் முற்றுமுழுதாக இல்லாமல் போய்விட்டார்கள். அதே மாதிரி தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக செயல்பட்ட அந்த ராஜாக்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டார். உங்களுக்கு தெரியும், பாபிலோன் ராஜ்யம் இல்லாமல் போய்விட்டது, அதாவது ஆளுகை இல்லாமல் போய்விட்டது, அதெல்லாம் வல்லரசு இல்லாமல் போய்விட்டார்கள். அடுத்தது அஸ்ரிய ராஜ்யம் இல்லாமல் போய்விட்டது, அதுக்கடுத்தது பாபிலோன் ராஜ்யம் இல்லாமல் போய்விட்டது, அதற்கடுத்தது கிரேக்க ராஜ்யம் இல்லாமல் போய்விட்டது, அதுக்கடுத்தது ரோம ராஜ்யம் இல்லாமல் போய்விட்டது, அடுத்துக்கடுத்து அப்போ பாருங்கள், அந்த ஆளுகை செய்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி அவர்களை இல்லாதெல்லாம் செய்யலாம் என்று படாத பாடுபட்டவர்களை தேவன் என்ன செய்யறார், இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா இடத்திலையும் அவர் அழிவுக்குறியாக கொடுக்கிறார். ஆனாலும் அவர் ஒரு சொற்பமானவர்களை வைத்திருப்பார் என்று பைபிள் சொல்லுவது. என்றால் அவரை தன்னை ஆராதிப்பதற்கும் தன்னை மகிமைப்படுத்துவதற்கும் ஒரு சொற்பமானவர்களை தான் வைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கிறிஸ்துவுக்கு பின், அதாவது கிறிஸ்துவுக்கு பின் அங்கே 115ஆம் ஆண்டு யூதர்கள் சீப்புரு தீவில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ முதலாவது அங்கே இருந்து என்ன செய்யப்படுகிறது, அங்கே ஒரு துன்பத்தை ஆரம்பிக்க விழிக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு அன்பானவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே 600 கிறிஸ்துவுக்கு பின் 640ஆம் ஆண்டில் இருந்து அங்கே 721ஆம் ஆண்டு, அடுத்தது 873ஆம் ஆண்டு கிழக்கு ரோமிலும் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்போ யூதர்கள் எல்லா நாடும் சிதறடிக்கப்பட்டபடியா அந்தந்த நாட்டில் இருக்கிறவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களை துன்புறுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். என்ன காரணம் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த வளர்ச்சி முறை, யூதர்கள் ஒரு வளர்ச்சி முறை ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த வட்டிக்கு கொடுக்குற முறை அவர்கள் ஒரு வித்தியாசமானவர்கள். அவர்கள் அங்கே அது அதிகமான என்ன செய்யப்படுகிறது, அதில் வசதி படைத்தவர்களாக மாற்றுகிறது ஒன்று. அடுத்தது அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு உழைப்பை வைத்திருக்கிறார்கள். அந்த உழைப்பின் ஊடாகத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், முன்னேறி வருகிறார்கள் அன்பானவர்கள். யார்டையும் சுரண்டியோ இல்லாட்டி யார்டையும் பறிச்சோ இல்லாட்டி யார்டையும் என்ன செய்யறதில்லை, அவர்கள் அப்படியானவில்லை. ஆனால் அதனால் என்ன செய்கிறாங்கன்னா தாங்கள் உழைத்து தாங்கள் முன்னேறும் பொழுது அது மற்றவர்களுக்கு பார்க்கல இவர்கள் கஞ்சர் பிடித்தவர்கள், இவர்கள் கஞ்சர்கள், இவர்கள் கொடுக்க மாட்டார்கள், அப்படி யோசிக்கிறார்கள். அல்ல, அப்படி அல்ல அன்பானவர்களே. அவர்கள் ஒரு உழைப்பை வைத்திருக்கிறார்கள். அந்த உழைப்பினூடாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், முன்னேறி கொண்டு போகிறார்கள். அதான் அவர்களுடைய அந்த மிக முக்கியமான பர்சனல் விஷயம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவன பூமி, அதை இன்றைக்கு சொர்க்க பூமியாக மாய்த்து வைத்திருக்காங்க சொல்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு, அந்த தேசம் எவ்வளவு செழிப்பாக இருக்குது என்று நீங்கள் பார்க்கலாம். அவர்களாம் முதல் அந்த சொட்டு நீர் அந்த அந்த வழிமுறைகளை அவர்களாம் முதல் என்ன செய்தார்கள், அறிமுகப்படுத்தினார் உலகத்துக்கு. அவர்களுடைய அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் அபாரிதமானது. அவர்கள் அதாவது யூதர் என்று சொன்னால் அது புத்தி கூர்மையோடு என்று அவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வளவு தேவனுடைய வல்லமை அவர்கள் மீது இருக்கிறபடியினாலே அதிலும் அதிகமாக அவர்கள் நேசிப்பது யூதர்களையும் அதுக்கடுத்து லேவியர்கள், இந்த 2 வம்சம் தான் அதுக்கு அதிகமாக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட அந்த கோத்திரத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கிழக்கு ரோமர்கள் என்ன செய்தார்கள், கொலை செய்தார்கள். அடுத்தது கிறிஸ்துவுக்கு பின் 1096ஆம் ஆண்டு ஜெர்மனியில் சிலுவை போர் நடந்தது அன்பானவர்களே. அதில் அநேகமான யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். பாருங்கள், அங்கெல்லாம் என்ன செய்கிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அடுத்தது 1290ஆம் ஆண்டு இங்கிலாந்திலிருந்து யூதர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ பாருங்கள் அன்பானவர்களே, அப்போ எல்லா நாடும் யூதர்களுக்கு ஒரு விதம். அதனால் இன்றைக்கு யூதன் அந்த நாட்டை ஏன் செய்கிறான், ஆண்டவர் இந்த நாட்டை ஒரு தீவிரமான, அதாவது தன்னுடைய கண்காணிப்புக்குள்ளே வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள் அன்பானவர்களே. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அக்கினி மதினாலே என்ன செய்வேன், அந்த நாட்டை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். அக்னி மதில் என்று சொன்னால் என்னென்று நான் கடந்த முறை சொல்லியிருந்தேன். அதுதான் அயன்டோம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அயன்டோமால் தான் இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது, எதிரிகளுடைய விமானங்களாக இருக்கலாம், எதிரியுடைய ஏவுகணைகளாக இருக்கலாம், எதிரியுடைய ரோன்களாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அந்த அயன்டோமாலே தான் என்ன செய்யப்படுகிறது, சுட்டு வீழ்த்தப்படுகிறது. அப்போ கர்த்தர் அந்த நாட்டையும் அதில் சுற்றி இருக்கிற அவருடைய பாதுகாப்பையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அக்கினி மதிலினாலே நான் அவர்களை பாதுகாப்பேன் என்று சொன்னார் அன்பானவர்களே. அப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்கு பின் 1306ஆம் ஆண்டு பிரான்சிலும் இருந்து யூதர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடு கிறிஸ்துவுக்கு பின் அன்பானவர்களே 1855ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் டோவிடோ நகரில் யூதர்கள் என்ன செய்ய 12,000 பேரை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்,
கொலை செய்திருக்கிறார் ஸ்பெயின் நாட்டில் வச்சு. அப்போ அவ்வளோத்துக்கு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பானவர்களே 1349 இருந்து 1360 ஆண்டு ஹங்கேரி நாட்டிலும் இருந்து என்ன செய்தார்கள், யூதர்களை வந்து அன்பானவர்களை வெளியேற்றினார்கள். அதுக்கு பின் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பானவர்களே கிறிஸ்துவுக்கு பின் 1420 ஆண்டு பிரான்சில் டுவாஸ் நகரத்திலிருந்து என்ன செய்தார்கள், வெளியேற்றப்பட்டார்கள். 1421 அஸ்ரியா நாட்டிலிருந்து என்ன செய்தார்கள், யூதர்கள் துரத்தி விடப்பட்டார்கள். 1146 ஆண்டிலிருந்து 1391 ஆண்டு ஸ்பெயின் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஆக்கப்பட்டார். ஸ்பெயினில் இருந்த யூதர்களை வந்து கிறிஸ்தவர்கள் ஆக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. 1492 ஆண்டு 1,80,000 ஸ்பெயின் 80,000 யூதர்கள் வந்து ஸ்பெயினிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். 1,80,000 யூதர்கள் வந்து ஸ்பெயின் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அதே மாதிரி 1495 ஆண்டு லுத்தேனியா நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அதே மாதிரி அன்பானவர்களே 1497 ஆண்டு சிசிலியாவிலும் இருந்து யூதர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். 1502 ஆண்டு டோஸ் என்ற பட்டணத்திலிருந்து யூதர்கள் கட்டாய மதம் மாற்றப்பட்டார்கள். அதாவது அந்த மதம் மாற்றப்பட்டனா 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து முஸ்லீம்களாகவும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள், அடுத்தது கிறிஸ்தவர்களாகவும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்றால் கிறிஸ்துவுக்கு பின் 1541 ஆண்டு நெப்போலியில் இருந்து யூதர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பின் 1648 இருந்து 1656 வரைக்கும் போலாந்திலிருந்து 1,00,000 யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். யோசிச்சு பாருங்கள் அன்பானவர்களே, ஆண்டவர் அந்த சொன்ன அந்த வசனம் அந்த நீங்கள் இப்போ உபாகமத்தில் நீங்கள் 28ஆம் அதிகாரம் அந்த 64வது 65வது வசனத்துக்குள்ளே தான் அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கு. இது ஒரு தீர்க்கதரிசனமான வசனம். ஆனால் யூதர்கள் அந்த 1875ஆம் ஆண்டு புற தேசங்களில் இருந்த பொழுது அவர்கள் பட்ட துன்பங்கள் வேதனைகளைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் அதை ஒரு குறிப்பாக அதை என்ன செய்து வச்சிருக்கிறார். உலக சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்த வல்லுநர்கள் அதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள் அன்பானவர்கள். அது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 1721 இருந்து 1747 ரஷ்யாவில் இருந்த யூதர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள். அதே மாதிரி 1838ஆம் ஆண்டு அதாவது பெர்சியாவில் யூதர்கள் முஸ்லிம்களாக மாற்றப்பட்டார்கள். அதுக்கு அடுத்தது 1882ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டில் இருந்து 1890ஆம் ஆண்டு ரஷ்யாவில் வசித்த 75,000 யூதர்கள் இடமாற்றப்பட்டார்கள். அந்த நாட்டை விட்டு என்ன செய்யப்பட்டார்கள், இடமாற்றப்பட்டார்கள். 1891ஆம் ஆண்டு மாஸ்கோவில் இருந்த யூதர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதே மாதிரி 1871 இருந்து 1921 ரஷ்யாவில் யூதர்கள் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டார்கள். 1839ஆம் ஆண்டில் இருந்து 1945 ஜெர்மனியில், அதாவது உங்களுக்கு தெரியுமே இந்த சம்பவம், யூதர்களை வந்து கிட்லர் வந்து ஜெர்மனி நாட்டின் சர்வாதிகாரியான கிட்லர் வந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை கொண்டார்கள். இப்போ இது ஏன் நாங்கள் இதெல்லாம் சொல்ல வாரோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் 1948ஆம் ஆண்டு என்ன செய்யப்பட்டது, நாடு கிடைச்சது. அப்போ அந்த நாட்டுக்கு வந்து என்ன செய்ய, அதாவது 1948ஆம் ஆண்டு நாடு வந்து அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் 1915ஆம் ஆண்டே என்ன செய்யப்பட்டார், யூதருக்குரிய அந்த தேசத்தை வந்து கொடுத்து விட்டார்கள். அப்போ ஆண்டவர் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் வடக்கை பார்த்து கொடுவண்டும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும் மேற்கை பார்த்து கொடுவண்டும் கிழக்கை பார்த்து தாவண்டும் சொல்லி எல்லா தேசத்திலிருந்து நான் கொண்டு வருவேன் என்று சொன்னவர். அப்போ அவர்கள் வரவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த இருந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும் ஜெர்மனி என்று சொன்னால் ஆளுகை கூட யூதருடைய கரத்திலே வந்துவிட்டு அவ்வளவுத்துக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், வசதியாகவும் வளமாகவும் பெரிய பெரிய முடிவெடுக்கிற காரியத்தில் கூட அவர்கள் இதைத்தான் கிட்லர் என்ன செய்துட்டான். அப்போ ஆண்டவர் பார்த்தார், இவங்களுக்கு புடிய விட்டால் இருக்க மாட்டார்கள், வரவும் மாட்டார்கள். அப்போ அதுக்காக என்ன செய்தார் ஆண்டவர், ஒரு மாறுபட்ட ராஜாவை பிடிச்சி எழுப்பி விட்டார். அதான் கிட்லர். அந்த கிட்லர் தான் வந்து என்ன செய்தார்னு சொன்னால் 60 லட்சம், அதாவது 60 லட்சம் யூதர்களை வந்து என்ன செய்து விட்டார், அவர்
கொன்று விட்டார். அப்போ அதுக்கு பிற்பாடு தான் அவர்கள் யோசித்தார்கள், ஐயோ இது எங்களுக்கென்று ஒரு நாடு இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு தேசம் இருக்கிறது, நாங்களே அந்நிய தேசத்தில் இருப்பான், நாங்களே அந்நிய தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு நாங்கள் பிரச்சனைகள் எங்களை ஏன் அவர்கள் அடிக்கிறார்கள் குத்துறார்கள் என்று சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நாங்கள் மண்டியிடுவோம், தேவனே எல்லாவற்றையும் பார்ப்பார், தேவனே எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், கடைசி காலத்திலே வந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போ 60 லட்சம் யூதர்களை வந்து அங்கே கொண்டதன் நிமித்தம் அந்த காரியம். அப்போ அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1941 ஈராக் நாட்டிலும் என்ன செய்தார்கள், 180 யூதர்களை கொலை செய்தார்கள் அன்பானவர்களே. அதற்கு பிற்பாடு 1949 1986 அரபு நாடுகள் யுத்தங்கள், அரபு நாடுகளில் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன அன்பானவர்களே, அங்கே கிறிஸ்துவுக்கு பின் அதாவது அந்த 70ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு 1948ஆம் ஆண்டு நாடு கிடைக்கும் வரைக்கும் 1875 வருஷம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, யூதர்களை துன்பப்படுத்த ஆண்டவர் கொடுத்திருந்தார். இதான் இன்றைக்கு ஒரு சிறப்பு. ஏனென்று சொன்னால் யூதர்களை ஆண்டு துன்பப்படுத்த கொடுத்திருந்தார், ஆனால் என்ன செய்யவில்லை, முற்றுமுழுதாக அழிக்கிறதுக்கு அவர் ஒப்புக் கொடுக்கிறார். ஏன்னா அவருடைய ஜனம், அது யூதர்கள் என்பது அவர்களுடைய பர்சனல் ஜனம். அதாவது அவர் வந்து மிக முக்கியமாக அந்த யூதர்களை என்ன செய்யப்படுகிறார், அவர் கண் நோக்கி பார்க்கிறார். இஸ்ரவேல் என்றது அவர்கள் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. இது வந்து சாதாரணமானது அல்ல அன்பானவர்களே. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசம் இன்றைக்கு அது ஒரு பெரிய பலூட்டானவும் உலகத்தை தீர்மானிக்கின்ற நடு மையத்தில் இருக்கிற தேசமாகவும் அது இருக்கிறது அன்பானவர்கள். இதைத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கிறிஸ்துவுக்கு பின் ஏசாயாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே ஏசாயா 24ஆம் அதிகாரம் நீங்கள் 1-2 மற்ற 13வது வசனத்தை, இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாலுமாக்கி அதை கவிழ்த்து குடிகளை இராதபடிக்கு சிதறடிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஏசாயா புஸ்தகத்தில் அந்த காரியம் சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்போ வாசித்து பாருங்கள். மீகாலிலேயும் அந்த காரியம் தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி கொஞ்சம் அதாவது மீகால் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், மீகா 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் யூதர்களை கொஞ்சம் என்ன செய்வார், கொஞ்சம் பேரை அவர் வைத்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அங்கே எரேமியா 5:18 யூதர்கள் மிகுதியாக இருப்பார்கள், அதாவது மிகுதியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவர் கொஞ்சம் ஜனத்தை அவர் வைத்திருக்கிறார்கள் அன்பானவர்கள். இதைத்தான் நாங்கள் எல்லோரையும் அவர் இது ஒரு சம்பவத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் அன்பானவர்களே. எசேக்கியேல் ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24 வசனத்திலே உங்கள் சுயதேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லப்படுகிறார். அப்போ உங்கள் சுயமான தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன் என்று எசேக்கியேல் அங்கே 36ஆம் அதிகாரம் அங்கே 24வது வசனத்திலே சொல்லுகிறார் அன்பானவர்களே. அப்போ அவருடைய சுயதேசம் எது என்று சொன்னால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற இஸ்ரவேல் தேசம், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு ஆண்டவர் அழைச்சி கொண்டு வருகிறார். இது எப்போ அழைச்சி கொண்டு வந்து அந்த நாட்டை அவருடைய தேசத்தில் அவருடைய ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால் 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நாடு உருவாக்கப்பட்டது. அப்போ உங்களுக்கு தெரியும், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் 11 - 12 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எலும்புகளின் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவார். அதுக்கு நரம்பும் இல்லை, எல்லாரும் ஒட்டி எலும்பெல்லாம் உக்கி போச்சு. ஆனாலும் கர்த்தர் சொன்னார், நான் அவர்களை எழுப்புவேன், அவர்களை எழுப்பி நான் என்ன செய்வேன், கொண்டு என் தேசத்துக்கு அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொன்னார். அந்தபடியாகத்தான் என்ன செய்யப்படுகிறது, அவர்களை ஒரே சேனையாக எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களாக நின்று இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள். அப்போ இந்த கடைசி காலத்திலே அன்பானவர்கள், ஏன் நான் இந்த இப்படி ஒரு காரியத்தை சொன்னான்னு சொன்னால், இந்த ஆண்டுகளை ஏன் அப்படி நான் குறிப்பிட்டு சொன்னான்னு சொன்னால், தேவன் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அநேகமான இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்த அநேகமான ஜனங்கள் முற்றுமுழுதாக அழிந்து, அமலேக்கியர் இல்லை, அம்மோனியர்கள் இல்லை, பெர்சியர்கள் இல்லை, இன்றைக்கு அநேகமான ஜனங்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். அதே மாதிரி அவர்களை ஆளுகை செய்து துன்பப்படுத்தின ராஜாக்கள் கூட இன்றைக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும், தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே அந்த காரியம் இருக்கிறது. அப்போ அந்த காரியத்தை அவர் சொல்ல 4 ராஜாக்கள் எழும்பி, அப்போ 4 ராஜாக்கள் எழும்பி சகரியாவிலே சொல்லப்படுகிறது. அப்போ இவர்கள் யார், இவர்கள் 4 கொம்புகளை கண்டேன் என்று சொல்கிறார். இவர்கள்லாம் யூதர்களை வேதனைப்படுத்திய 4 கொம்புகள் என்று சகரியா 1ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனமும் சொல்லுகிறது அன்பானவர்கள். அப்போ இப்படி தேவன் அதிகமாக நேசித்த அந்த யூத ஜனங்கள் இன்றைக்கு எங்களுடைய கண்ணுக்கு முன்பாக அத்திமரம் துளிர் விட்டு தேசமாக இருக்கிறது. அப்போ அவர் வரப்போகிற கடைசி காலத்தினுடைய அந்த அடையாள பொருள் தான் அது.
அதே மாதிரி அன்பானவர்களே, அங்கே எருசலேம் மீண்டும் சன்சானத்திலே கட்டப்படும் என்று சொல்லி சகரியா 12ஆம் அதிகாரம் அங்கே 6வது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. இனி அதுக்கு அடுத்ததாக இந்த காரியம் பெற வேண்டும். எது? ஆபிரகாம் கொண்ட ஈசாக்கை பலியிட்ட அந்த மோரியா மலை, அந்த மோரியா மலைக்கு மேலே தான் இப்போ இருக்கிற அந்த டோமாபுரக் இருக்கிற, அதாவது துருக்கியர்கள் 16ஆம் நூற்றாண்டு அவருடைய ஆளுகையில் இருக்கும் பொழுது அங்கே துருக்கியர் அந்த காரியம் அந்த நாட்களிலே 10ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டது தான் அந்த டோமாபுரக். அந்த டோமாபுரக்கு இப்போ இருக்கிறது. அந்த டோமாபுரக் என்ன செய்யப்பட வேண்டும்? இடிந்து விழ வேண்டும். ஒன்று பூமியாட்சியால் விழவணும், இல்லையென்றால் யுத்தங்களால் அழிக்கப்பட வேண்டும். அப்பொழுது அந்த ஆலயம் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். அந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது இந்த ஆலயம் இல்லாமல் போகும். அப்போ அந்த ஆலயம் வருவதற்கான அனைத்து காரியங்களும் அன்பானவர்களே நிறைவடைந்து விட்டது. அப்போ இனி அந்த ஆலயத்தை கட்டுவது தான் மிக முக்கியம். அப்போ ஒரு பூமி அதிர்ச்சியால் அந்த டோமாபுரக் இடிபட வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் யுத்தத்தினாலே அந்த இடம் அழிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஹமாஸ் கூட கடந்த வருஷ ஆண்டுகளிலே அந்த டோமாபுரக் என்ற பேரை வைத்து தான் என்ன செய்தார்கள்? யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். அதான் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, காசா மொட்டை அடிக்கப்படும் என்று சொல்லப்படுது. இன்றைய காசா என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மொட்டை அடிக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்கள், தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் அந்தந்த காலத்திலே அந்தந்த நேரத்திலே நிறைவேறும். நாங்கள் எல்லோரும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம், அயனியவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். அன்பானவர்களே, ஏனென்றால் வருகை சீக்கிரம் என்பது உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் இதுக்குள்ள இருந்து ஒரு 300-400 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு காரியம் இல்லை. ஏன்னா 2000 வருஷத்திலே அங்கே சொல்லிவிட்டார் இது கடைசி காலம். அப்போ அப்பயே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட காலத்திலே அது கடைசி காலமாக இருந்தது. அப்போ இப்போ அந்த கடைசி காலத்தில் உச்சத்துக்கு வந்து விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டனம் எல்லாம், பூமி அதிர்ச்சி, பிரச்சனைகள், நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் பெறுகிறது. அப்போ இதெல்லாத்தையும் அன்பானவர்களை நாங்கள் கடைசி காலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் மட்டும் போகாமல் ஏனியவர்களை ஆத்துமாக்களையும் கர்த்தருடைய முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்களையும் நாங்கள் சுவிசேஷ ரீதியாக எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அந்த சுவிசேஷம் சொல்லும் பொழுது எவரை கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்க வைத்திருக்கிறாரோ அந்த ஆடுகள் அங்கே பரலோகத்துக்குள்ளே வரும். அப்போ அந்த ஆடுகளையும் நாங்கள் கொண்டு போக வேண்டும். அதற்காக கர்த்தருடைய சுவிசேஷங்கள் எல்லா இடத்திலும் அறிவிக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் இன்னும் அதிகமாக தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு எங்களை உற்சாகப்படுத்துங்கள். நாங்கள் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை கர்த்தாவே, அது உங்களுடையதாக இருக்கிறது. உங்களுடைய வார்த்தை இரு பக்கமும் கருக்குள்ள பட்டயம் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாக ஆண்டவரே, உங்களுடைய வருகைக்கு எங்களையும் ஆயத்தப்படுத்தி ஏனையவர்களையும் ஆயத்தப்படுத்தும்படியான அந்த சுவிசேஷத்தை நாங்கள் எல்லாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். கேட்கிறவர்களும் ஆண்டவரே, அப்படியாக உங்களுடைய சுவிசேஷ காரியங்களை எல்லாருக்கும் சொல்லத்தக்கதாக நீங்கள் உதவி செய்து பலப்படுத்துங்கள். நன்றி தகப்பனே. இந்த வேண்டுதலை என்னுடைய இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.